ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிகாஸ் வேர்ல்டு. டுடே டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இடியாப்பம் தான் பண்ண போகிறேன். இடியாப்பத்துக்கு சைடிஷ் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் குருமா பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனோன்னே கடுகு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜீரகம், சோம்பு போட்டுக்கலாம். திருப்பி வெங்காயம், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம சால்ட்டு சேர்த்தோன்னா சீக்கிரம் வெங்காயம் வந்து ஈஸியாக வதங்கிடும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து நான் காரம் சேர்க்க போகிறதில்ல, வத்தல் பொடி சேர்க்க மாட்டேன். காரத்துக்கு வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான். அதனால் நான் என்னோடய காரத்துக்கு தகுந்த மாதிரி 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா எக்ஸ்ட்ரா கூட ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய தக்காளினா நீங்கள் 1 போட்டால் போதும். சின்ன தக்காளினால நான் 2 ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் அப்படின்னா ஒரு தேங்காய் ஃபுல்லாக திருவி நான் திக்காக பால் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் தேங்காய் பால் குருமா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் பால் வந்து ஊற்றிக்கிறேன். இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா கொஞ்சம் சுடு தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டேன். இப்போ தேங்காய் பால் என்னென்னா ரொம்ப கொதிக்க விட்டால் குருமா நல்லா இருக்காது. லைட்டாக அப்படி கொதித்து வரும்போது அப்படி ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான தேங்காய் பால் குருமா ரெடி. இடியாப்பத்துக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும். ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் பால் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா தேங்காய் பால் வந்து டேஸ்ட் இருக்காது. லைட்டாக அப்படி நுர கட்டி வரும்போது ஆஃப் பண்ணிடணும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நான் இடியாப்பம் ரெடி பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இடியாப்பத்துக்கு மாவு பிசைய போகிறேன். சுடு தண்ணி ரெடி ஆயிடுச்சு. தண்ணி வந்து ரொம்பையும் பாயில் ஆகிடக்கூடாது. லைட்டாக இந்த பதம் வந்தோன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இடியாப்பத்துக்கு மாவு விரவ போகிறேன். கடையில் வாங்கின மாவு தான். ஒரு பாக்கெட் மாவு போட்டிருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மாவு ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம். தண்ணி நமக்கு மாவு விரவும் போது தண்ணி அளவு தெரியும். நான் மெஷர்மெண்ட்டெல்லாம் எடுத்து ஊற்றலை, நான் சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் ஊற்றி வரவுங்க. வரும்போது மாவு வந்து ஒட்டாமல் வரணும். நான் பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இடியாப்பத்துக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. மாவு இந்த பதம் வந்தோன்னே நம்ம இடியாப்பம் புளியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இடியாப்பம் ரெடி பண்ண போகிறேன். தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா சூடானோன்னா நம்ம புளிஞ்சு வச்சுக்கலாம். நார்மலாக நம்ம இடியாப்ப தட்டிலே புளிஞ்சிக்கலாம். இடியாப்ப புளியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம். இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.